முஸ்தபாவுக்கு வெங்காயம் வதக்கிக்கிறேன். இது தயிர், தக்காளி, புதினாமல்லி, உருளைக்கிழங்கு செதுக்கி, கேரட்டை செதுக்கி வச்சுருக்கேன். கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இது சாதத்து தோசைக்கு மாவு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் செஞ்சுட்டு தோசை ஊற்றக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் உள்ளடக்கம் வச்சாச்சு, செஞ்சாச்சு. உள்ளடக்கம் வச்சாச்சா, செஞ்சாச்சு. அடுத்தது சிக்கன் வச்சு உள்ளடக்கம். அடுத்தது சொல்லிட்டு போவோம். அடுத்தது சாலர். ஜாலர் தோசை ரெடி. ஜாலர் முஸ்தபா. ஓகே, இங்கேதா இதுதான் தோசை போட்டாச்சு பூவாக. ஓகே ஃப்ரெண்ட், இதில் 2 சட்டி வச்சுருக்கோம். சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் உள்ளடங்கு வைக்கணும். ஜாலர் தோசை அழகாக இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள். அதான் 2 சட்டி வச்சுருக்கேன். ஒரு சுட்டு எடுத்துருக்கேன். அழகாக இருக்கா? 2 வச்சு இதில் உள்ளடங்கு வச்சு செஞ்சு சூப்பராக இருக்கும். உள்ளடக்கத்துக்கு 2 வச்சு அதை வைக்கணும். வச்சா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளடக்கம் 2 தோசை 2 ஜாலர் வச்சு உள்ளடக்கத்தை வச்சாச்சு. வச்சுட்டு இதற்கு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜாலர் உள்ளடங்கும் ரெடி. அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டி போட்டு இந்த மேலே முட்டை போட்டு போட முடியலாம். ஓகேவா? போடலாமா? தோசை இருக்குது, வச்சுக்கோம். முட்டை அடித்து வச்சுருக்கேன். அடித்து வச்சுருக்கேன்னா அதை மேலே எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தச்சா கொஞ்சம் எண்ணெய் விட்டு முட்டை வச்சு ரெடி. அடிச்சு பரட்டி போட்டு இந்த பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுட்டாச்சு. 1 2 3 3 சுட்டாச்சு. நிறையா சாப்பிட்றதுல ஒன்று அடுப்பில் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுடுவோம். ஓகே, சாப்பிடுவாங்க. 4 இருக்குது, சாப்பிட்லாமா? சூடாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்லாம். முஸ்தபா, ஜாலர் முஸ்தபா சாப்பிடுவாங்க. கறி வச்சு கறி காய்ச்சி கறி வச்சு சாப்பிடணும்.